ஹாய், வெல்கம் டு டே 2 ஆஃப் தி 100 டேஸ் சேலஞ்ச். காலையில 5:30 மணிக்கு எழுந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா பால் வாங்க போயிட்டேன். ஸோ பால் வாங்க போற சமயத்துல பார்த்தீங்கன்னா எங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டேன், தண்ணி தெளிக்க சொல்லிட்டேன். ஸோ தண்ணி தெளிச்சுட்டு அவங்க மேல வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா போய் நான் பார்த்தீங்கன்னா பாலா வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க. நான் பால் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு டீ போடலாம்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டீ போட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டீ வந்து முடிஞ்சிருச்சு. அத எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஊத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களே அத எடுத்துன்னு போய் எங்க அப்பாவும், எங்க அம்மாக்கு டீ குடுத்துட்டு, அப்புறம் எங்க பிஸ்கட் சாப்பிடுவாங்க. அதையும் நாங்க குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னைய வீடியோ நல்லா வரும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் அதை வாங்கிட்டு நல்லா லைட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே நாங்க கோலம் போட போயிட்டோம். ஸோ நேற்று எங்க ஒய்ஃப் கோலம் போட்டதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மேல வந்து நம்ம பெருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நான் வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அங்க காலியான இடத்துல பாத்தீங்கன்னா நான் பெருக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டி கரெக்டா நாங்க மாறிட்டாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்ட தட்டு, நேத்து அம்மா பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தி இருந்தாங்க அதோட ஏனம், அப்புறம் சட்னி அரைச்சிருந்தாங்க அதுவும், அப்புறம் காலையில பால் வாங்கின ஏனமும், அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாலாம் டீ குடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஏனத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுட்டேன். எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அதை அவங்க சுத்தமா விளக்கிட்டு அவங்களே அதை பாத்தீங்கன்னா கழுவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறமா நான் பாத்தீங்கன்னா கட்டில் போட்டு எல்லா ஜாமாவும் தண்ணி நல்லா ஊத்திட்டு அதை காய வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுந்துட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ண பொருள் நாங்க வெளியே எடுத்துட்டு வந்து அதை எங்க போய் பாத்தீங்கன்னா நல்லா ஒதிரிட்டு அதை மடிச்சு எடுத்துன்னு போய் அதை எங்க வைக்கணுமோ அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீடை பெருக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமா ஃபர்ஸ்ட் போய் பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி ரூமை பாத்தீங்கன்னா பெருக்கி முடிச்சு குப்பையை வாரிட்டாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா கிச்சன் இருந்துச்சு அதையும் அவங்களே பாத்தீங்கன்னா பெருக்கி வாரிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காய போட்டிருந்த ஜாமான் பாத்தீங்கன்னா நல்லா வந்து காய்ஞ்சிருச்சு. அதை எடுத்து பாத்தீங்கன்னா நான் அதை எடுத்துன்னு போய் உள்ள வச்சுட்டேங்க. டிஃபனுக்கு எங்க ஒய்ஃப் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் அரைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 4 தோசை சாப்பிட்டேன். எங்க ஒய்ஃப் ஒரு பாத்தீங்கன்னா 3 தோசையை சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா எல்லா துணியும் செக் பண்ணிட்டு அதை வாஷிங் மிஷின் உள்ள பாத்தீங்கன்னா போட்டுட்டு அதுக்கான மருந்தையும் அந்த மிஷின்ல ஊத்திட்டு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா கிட்ட என்ன பண்ணலாம்னு கேட்டதுக்கு பச்சை பயிறு குழம்பும் ரசமும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்க ஒய்ஃப் பச்சை மிளகாவும் தக்காளியும் அவங்க பார்த்தீங்கன்னா அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணாமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து பூண்டு உரிச்சு கொடுடா போதும்னு சொன்னாங்க. ஸோ எங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா கேமரா உண்மையா உட்கார சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு பூண்டு எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்ல வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த வேலை முடிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவரா பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் எல்லாம் எடுத்துட்டு அந்த டோரை பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் என்ன பண்ணிட்டோம்னா மொட்டை மாடியில துணி காய வைக்க போயிட்டோங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா அங்க நறுக்கி வச்ச காய்கறி எடுத்துட்டு குழம்பையும் சோறு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க பாத்தீங்கன்னா போய் துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு கீழே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வேலைக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா முன்னாடியே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. அதனால நானு, என் ஒய்ஃப், எங்க அம்மா, எங்க அக்கா, அக்காவோட பாப்பா எல்லாரும் சேர்ந்து நாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் போல ரெஸ்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என் ஃபோனுக்கு சார்ஜிங் காலி ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஃபோனுக்கு சார்ஜிங் வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டேன். எங்க ஒய்ஃப் சொன்னாங்க, "கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் தூங்கிக்கவான்னு" கேட்டாங்க. சரி நான் கூட போய் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அரவுண்ட் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட சார்ஜிங் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த எடிட்டிங் ஒர்க் நான் பண்ணேன். அப்புறம் 4:45 போல எங்க ஒய்ஃப் எழுந்து வந்துட்டாங்க. அப்புறம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, குளிரா இருக்கு சொல்லிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு 5 மணிக்கு டீ குடிச்சிட்டு, நானு, எங்க அம்மா, எங்க அக்கா, என் ஒய்ஃப் சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சரி துணிய போய் எடுத்துடலாம். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேல போய் நான் எல்லா துணியும் எடுத்துட்டேங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ எடுத்துன்னு வந்து எங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டேன். அவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மடிச்சுட்டு தனித்தனியா பிரிச்சுன்னு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த வேலை பண்ணதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடை பெருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பாப்பா தூங்கிட்டாங்க. ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த வீடை நம்ம எடுக்க வேணாம் 6 மணி நேரம் அப்புறமேட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை நாங்க விட்டுட்டு இந்த வேலையை நாங்க முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எங்க ஒய்ஃபு ஜாமான் விளக்கிடலாம் அந்த வேலை நம்ம முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. ஸோ பாத்தீங்கன்னா மதியம் நாங்க சாப்பிட்ட பிளேட்டு, சமையல் பண்ண பாத்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு டீ குடிச்ச கிளாஸ், அதோட வடிகட்டி, அப்புறம் டீ செஞ்ச எண்ணெல்லாம் எடுத்து வந்து நான் எங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றா விளக்கிட்டு கழுவ ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல எங்க அம்மா என்னை கூப்பிட்டு கொஞ்சம் கடைக்கு போடா, சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க.
சரிம்மா சொல்லிட்டு நான் 15 நிமிஷம் வாக்கிங் போல போயிட்டு வந்துட்டு தேவைப்படுற பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க ஒய்ஃப் நான் வரத்துக்காட்டி கரெக்டா வந்து ஜாமாவை விலைக்கு முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே கவுத்துறோம்னு சொன்னாங்க. சரி நான் சொல்லிட்டு கட்டில் அவங்க போட்டு கொடுத்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் கவுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற வேலை இருந்துச்சுங்க. ஸோ இந்த தண்ணி நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காலையில ஜாமான் விளக்கிறதுக்கு. ஸோ குளிர்காலம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க ஹீட்டர் போட்டு தான் குளிப்போம். ஸோ ஹீட்டருக்கான தண்ணி இங்கேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக அந்த தண்ணி பூரா நாங்க பிடிச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் குடிக்கிற தண்ணி குடிக்கிற வேலை இருந்துச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டீல் குடத்துல பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி, அப்புறம் மற்ற பாத்திரத்துலாம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு, அப்புறம் ஏதாவது காய்கறி கழுவுறதுக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் முன்கூடியே பிடிச்சி வச்சிடுவோம். அப்புறமா லாஸ்ட் வேலை பார்த்தீங்கன்னா மோட்டர் ரோப்ல வேலைங்க. ஸோ நாங்கள் மோட்டரை ஆன் பண்ணிட்டு அந்த மீன் டைம்ல வந்து நம்ம டே 2 பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம விக்கெட் டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்டெப் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டே 1 வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் போட்டுருந்தோம். அதுக்கு 24 வியூஸ் வந்திருக்கு. வெரி 24 வியூஸ் தான் வந்திருக்கா அப்படின்னு நெகட்டிவா பார்க்காம 24 பேர் நம்ம பார்த்துருக்காங்க சொல்லிட்டு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அந்த 24 பேருக்கும் நாங்கள் 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இப்பதான் எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.